ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நண்டு மசாலா எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்க போகிறோம். கடாயில் வந்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டோன்னா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் போட்டுட்டு வெந்தயம் பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்துட்டு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு சேர்த்து சோம்பும் கொஞ்சம் நல்லா சவக்காதுன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாலாம் சேர்த்துட்டு வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம். சின்ன வெங்காயமும் வந்துட்டு சேர்த்து நல்லா வந்துட்டு பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம ஏற்கனவே வந்துட்டு நண்டு கிரேவி எப்படி செய்கிறதுன்ட்டு நம்ம போட்டிருக்கோம். அது நீங்கள் பார்க்கலன்னா அதுவும் நம்ம சேனலில் போய் பாருங்கள். இப்போ வந்துட்டு நம்ம நல்லா இதை வந்துட்டு பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்குனீங்கன்னா தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் வெங்காயத்தை வந்துட்டு நல்லா நம்ம வதக்கிக்கலாம். வந்துட்டு இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்க வேண்டியதுதான். அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம கொஞ்சமாக இஞ்சியும் பூண்டையும் வந்துட்டு நச்சு வச்சுருக்கோம் கல்லில். அதையும் நல்லா போட்டு வதக்கிக்கலாம். அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். மீடியம் சைஸில் வந்துட்டு 2 தக்காளி, தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு மேஷ் ஆகிற வரைக்கும் நல்லா நம்ம வதக்கிக்கிற வேண்டியதான். இப்போ வேணும்னா நீங்கள் வந்துட்டு தக்காளி வதங்கலைன்னா கொஞ்சம் உப்பு கூட போட்டு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு சேர்க்கவில்லை, இப்போ உப்பு சேர்க்கல. நல்லாவே தக்காளி வந்துட்டு கனிஞ்சு இருந்தது. அதனால் இந்த மாதிரி நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் தக்காளியை வந்துட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்க நண்டு வந்துட்டு எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். எல்லா நண்டுமே நல்லா சின்ன சின்னதாக நல்லா இருந்தது. அதனால் எல்லாத்தையுமே அப்படியே முழுசாகவே போட்டுட்டோம். முழுசாகவே போட்டுட்டு நல்லா வந்துட்டு இதிலே போட்டு நல்லா வதக்குனோம்னா நல்லா வாசமாக இருந்தது. நல்லா வந்துட்டு இதிலே சுருள சுருள நல்லா கிண்டிக்க வேண்டியதுதான். நண்டை போட்டுட்டு மெதுவாக வந்துட்டு அப்படியே கிண்டலாம். நண்டு வேக வைக்கிறதுக்கு வந்துட்டு ரொம்ப நேரமே எடுக்காதுங்க. கொஞ்ச நேரத்தில் நம்ம பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நண்டு வந்துட்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் வந்துட்டு மிளகாத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்துட்டு மல்லித்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் தான் போட்டேன் மல்லித்தூள். அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் வந்துட்டு சோம்புத்தூள் போட்டுட்டு கொஞ்சமாக பெப்பர் போட்டுக்கலாம். இப்போ பெப்பர் வந்துட்டு கொஞ்சமாக போட்டுட்டு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா அந்த வாசனையெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், மிளகுத்தூளும் போட்டாச்சு. மிளகுத்தூளும் போட்டுட்டு அதுவும் நல்லா கிண்டிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்துட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா வந்துட்டு இப்போ நண்டு வந்துட்டு நம்ம சும்மா பெரட்டுனது மாதிரி தான் வைக்க போகிறோம். மசாலா தான் வைக்க போகிறோம். அதனால் நிறையா வந்துட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கக்கூடாது. இப்போ உப்பும் வந்துட்டு இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு மூடி போட்டு நல்லா மூடி வச்சிடலாம். இப்போ தண்ணி விட்டாச்சு. தண்ணி விட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் மூடி போட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி விட்டுட்டு நல்லா வெந்துச்சுன்னா நல்லா சீக்கிரமாகவே வெந்துடும். நண்டுலாம் செய்கிறதுக்கு ரொம்ப நேரமே எடுத்துக்காது. இப்போ நம்ம வந்துட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு நல்லா ஒரு கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு திறந்து பார்த்துடலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணியை வந்துட்டு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது. நல்லா கொஞ்சம் வத்திரட்டும். வற்றினதுக்கப்புறம் நல்லா இன்னொரு தடவை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க நண்டு மசாலா. இப்போ இதை கிண்டி விட்டிங்கன்னா தண்ணியெலாம் ஆல்ரெடி இஞ்சிரும். கொஞ்சம் நேரம் நீங்கள் வச்சிங்கனாவே இஞ்சிரும். இப்போ நம்மளுக்கு நண்டு மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரசம் வச்சுட்டு இந்த நண்டு மசாலாவை தொட்டு சாப்பிட்லாம். கிரேவி ஊற்றிக்க அந்த மசாலாவும் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ தொகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணி